பிஸ்னஸ் ரன் பண்றீங்க ஆர் பிஸ்னஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த எபிசோட வந்து நீங்க மறக்காம பார்க்கணும் ஒவ்வொரு நாளும். அதுல ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியும் ஒவ்வொரு பிசினஸ் விஷயங்களும் நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு ரிலையன்ஸ் ஆகட்டும், ஒரு சாம்சங் ஆகட்டும், எல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன அப்படின்னா பேக்வேர்ட் இன்டிகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பின்னாடிலேருந்து ஒரு விஷயத்த ஒரு அனலைஸ் பண்ணி அதை கீழே கொண்டு வருவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ரிலையன்ஸ் கொண்டு வந்தாங்க. அண்ட் எப்படி வந்து ரிலையன்ஸ் ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருந்து ஒரு துணி கடையில இருந்து இந்த அளவுக்கு ஒரு டாப் லெவல்ல கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயத்த நான் சொல்றேன். இந்த விஷயத்த எப்படி உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பேக்வேர்ட் இன்டிகிரேஷனா என்னது? ஒரு பிசினஸ்ல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு துணி கடை வச்சிருக்கலாம். அந்த துணி கடைக்கு தேவையான மூலப்பொருள் என்ன? த்ரெட்டுக்கு தேவையான மூலப்பொருள் என்ன அப்படின்ற விஷயத்த பார்த்து கடைசியில எண்டு பொருள் என்னதான் இருக்கும் அந்த விஷயத்த நீங்க எடுத்து அதன் மூலமா நீங்க செல் பண்ணலாம். அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க இதுக்கு மாதிரி ஃபார்வர்ட் இன்டிகிரேஷன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் பண்றதாகட்டும், செல் பண்றதாகட்டும் அப்படின்னு பார்ப்பாங்க நிறைய பேர். பட் நிறைய பெரிய பெரிய பிசினஸஸ் வந்து எப்படி வந்து வின் ஆயிருக்கு, மேல போயிருக்கு அப்படின்னா எல்லாமே பேக்வேர்ட் இன்டிகிரேஷன் மெத்தட்ல மட்டும்தான் வின் ஆயிருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா அப்படின்னா சாம்சங் ஆகட்டும், ரிலையன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பிசினஸை பண்ணிட்டு இருப்பாங்க. சாம்சங் ஒரு சாதாரண ஒரு க்ரோசரி ஷாப்பாக இருக்கட்டும், ரிலையன்ஸ் ஆகட்டும், ஒரு துணி கடையாகட்டும், அந்த மாதிரி விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி துணியில ஸ்டார்ட் பண்ண ரிலையன்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா த்ரெட். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னா யான். அந்த யானுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அப்படின்னா பாலிமெத்தலின் ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்கும். அந்த எலமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு என்ன இருக்கு அப்படின்னா பெட்ரோலியம். அப்படிதான் அந்த விஷயத்த பெட்ரோலியம்குள்ள வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள பேக்வேர்ட் இன்டிகிரேஷன் மெத்தட்ல உள்ள போனீங்க அப்படின்னா உங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். அப்படி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஒரு பெஸ்டரான அவுட்புட்டை நீங்க கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா குளோத்ல மட்டுமே செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து எப்பயோ வந்து அழிஞ்சிருப்பாங்க. பட் இது குளோத்தை மட்டும் சேல் பண்ணாம அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆண்டர்பிரனரோ ஒரு பிசினஸ் ஓனரோ அப்படின்ற மாதிரி மெத்தடாலஜில பார்த்தனால ரிலையன்ஸ் வந்து டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்கு. சரி, ஓகே, இந்த பேக்வேர்ட் இன்டிகிரேஷன் மெத்தடை எப்படி வந்து நம்ம பிசினஸை இன்க்ளூட் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ப்ராடக்ட் எதுவாக இருந்துச்சு அப்போ எஃப்எம்சிஜி ஒரு ப்ராடக்டா இருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எஃப்எம்சிஜியில் வந்து ஒரு எல்லாமே ஃபோக்கஸ் ஃபுல்லாக வந்து எல்லாமே மார்க்கெட்டிங் பண்ணணும், நெக்ஸ்ட் அவள் கொண்டு போகணும். ஃபார்வர்ட் இன்டிகிரேஷன் மெத்தடில் தான் இருக்கும் புதுசாக ஒரு ஆண்டர்பிரனர். அதனால தான் ஒரு மார்க்கெட்டில் தத்தளிக்கிறாங்க, ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்துறாங்க, ரொம்பவே பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாம். அதனால பேக்வர்ட் இன்டிகிரேஷன் மெத்தட்ல பண்ணால் மட்டும்தான் அந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். லாங் டேர்முக்கு வந்து சக்ஸஸ் இருக்கும். ஃபார்வர்ட் இன்டிகிரேஷன் மெத்தட்ல பண்ணாலும் பட் அந்த இதுக்கு ஸ்கேல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அடிமட்டம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால சரி, ஓகே, அந்த அடிமட்டத்தை எப்படி வந்து பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயத்த பேக்வர்ட் இன்டிகிரேஷன் மெத்தட்ல பண்ணலாம். எப்படி உங்க பிசினஸை பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஒரு சின்னதா ஒரு கடையை வச்சிருக்கலாம், ஒரு சின்னதா ஒரு விஷயங்கள் பண்ணிருக்கலாம். அந்த விஷயத்துல இருந்து ஸ்கேல் அப் பண்ணலாம். அதாவது எனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றது இல்லாம அந்த விஷயத்துல இருந்து ஃபர்தரா ஒரு விஷயங்கள் பண்ணலாம். லைக் வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல இருக்கீங்க, ஒரு பைத்தான்ல இருந்து ஒரு கோடு எழுதி உங்களுக்கு ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்தரா ஒரு விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் ஒரு கம்பெனி ரன் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஸ்கேல் அப் பண்ணாம நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து என்ன இருக்கு, பைத்தானுக்கான தேவையான என்னெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்கு, ஒரு எம்ப்ளாயி ஆகட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி தரலாம். அப்படி தெரிஞ்ச விஷயத்துக்கு 4 பேர் சொல்லி கொடுத்தா அதுல இருந்து வேலை வாங்கலாம், ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ற விஷயங்கள் ஆகட்டும். பட் இதே வந்து நார்மல் பீப்புள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா பைத்தான் எனக்கு தெரியும், நான் ஃப்ரீலான்சர் பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் கம்பெனி டெவலப் பண்ண போவாங்க. பட் கம்பெனி டெவலப் பண்ணிட்டு போனா எக்ஸ்பென்ஸா மாறிடும். கீழே போனீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க ஒர்க்கர் சொல்லி கொடுத்தவங்க கிட்ட வச்சு வேலை வாங்கினீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சா தோணும். இதே மாதிரி பேக்வர்ட் இன்டிகிரேஷன் மெத்தட்ல வந்து ஒரு சின்னதா ஒரு சோப் வைக்கிறீங்க அப்படின்னா சோப்புக்கான மூலப்பொருள் என்ன, அதை வந்து என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி மூலப்பொருள் என்ன அப்படின்ற மாதிரி பேக்வேர்டா போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பிசினஸ் வந்து ரொம்பவே க்ரோத் ஆகும். இதுதான் வந்து பேக்வேர்ட் இன்டிகிரேஷன் மெத்தட்ல சக்சஸ் பண்ண கம்பெனிஸ் யாரு என்னென்ன அப்படின்னா சாம்சங், ரிலையன்ஸ், நிறைய கம்பெனி சொல்லிட்டே போகலாம். அந்த கம்பெனிஸோட மிகப்பெரிய ஒரு கீ ரோல் வந்து பேக்வேர்ட் இன்டிகிரேஷன் மெத்தட்னு சொல்லலாம். இந்த விஷயத்த வந்து ஒரு ஆண்டர்பிரனரா ஒரு பிசினஸா நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்க பிசினஸ் சக்சஸ் பண்ண ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கு.